திருப்பத்தூர்னாலே ஒரு பவர்ஃபுல் தொகுதி, அமைச்சர் தொகுதின்னு ஒரு பெருமை இருக்கு. ஆனா தரமட்டத்துல சில முக்கியமான பிரச்சனைகளை இன்னும் அப்படியே தான் போட்டு வச்சிருக்காங்க. மக்கள் எதை பத்தி வருத்தப்படுறாங்கன்னு பார்ப்போம். ஊருக்குள்ள இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப சின்னது. ஒருங்கிணைந்த பெரிய பஸ் ஸ்டாண்ட் வேணுங்கிறது தான் பல வருஷத்து கோரிக்கை. அமைச்சர் நினைச்ச நிமிஷத்துல பண்ணலாம். ஆனா அந்த நிலம் எடுக்கிறது, பிளான் பண்றதுன்னு ஏதோ ஒரு காரணத்தினால இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு. ஊர்ல படிச்ச இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா வேலைன்னு வந்தா அவங்க மூட்டையை கட்டிக்கிட்டு வெளியூருக்கு தான் ஓட வேண்டியதா இருக்கு. ஒரு பெரிய தொழிற்சாலையோ இல்ல ஒரு சிப்காட் யூனிட்டோ இங்க வந்திருந்தா நம்ம பசங்க இங்கேயே வேலையை பார்த்திருப்பாங்க. அது இன்னும் கனவா இருக்கிறது பெரிய மைனஸா இருக்கு. திருப்பத்தூருக்குன்னு ஒரு முழுமையான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேணுங்கிறது பசங்களோட பெரிய ஆசை. இப்போதைக்கு அறிவிப்பு லெவல்லையே இருக்கிறது மாணவர்களையும் பெற்றோர்களையும் ரொம்ப ஏமாற்றத்துல தள்ளி இருக்கு. அமைச்சர் தொகுதியா இருக்கிறதுனால ஊருக்கு நிதி வர்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த பணத்தை வச்சு டிராபிக் பிரச்சனையையும் விவசாயிகளோட கஷ்டத்தையும் முதல்ல சரி பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதிகாரமும் இருக்கு, வசதியும் இருக்கு. ஆனா அந்த அடிப்படையான சில வேலைகள்ல மட்டும்தான் ஏன் இவ்வளவு சுணக்கம்? அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு திருப்பத்தூர் தொகுதியோட ஹாட் டாபிக். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தின உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் பல வீடியோஸ்க்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.